கலைக்கோட்டு முனிவரின் அருளை போற்றித் தயரதன் நன்றி கூறினான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல மன்னர் தயரதன் தன்னுடைய குலகுருவான வசிட்ட முனிவர் பாதங்கள்ல விழுந்து வணங்கி தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டார்னு பார்த்தோம். சரி, இப்போ தயரதன் இந்த மாமுனிவரான கலைக்கோட்டு முனிவரை எப்படி உபசரிச்சார்னு பார்க்கலாமா? அரியனல் தவமுடை வசிட்டன் ஆணையால் இரளை நல் சிறுங்கமா இறைவன் தாழ் தொழா உரிய பற்பல உரை பயிற்றி உய்ந்தனென் பெரிய நல்தவம் இனி பெறுவது யாது என்றான். அரியநல் தவமுடை வசிட்டன் ஆணையால். ஆரிய நல்ல தவத்தை உடைய வசிட்ட முனிவர் தன்னுடைய தவ வலிமையாலேயே பிரம்மதேவனுக்கே குருவா இருக்கக்கூடியவர். அத்தனை சக்தி கொண்ட அந்த வசிட்ட முனிவருடைய ஆணையால், அதாவது அவருடைய கட்டளைப்படியும் வழிகாட்டுதல் படியும் தான் தயரதன் அந்த கலைக்கோட்டு முனிவரை அங்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க அரியநல் தவம் என்கின்றது வசிட்டரோட தவ வலிமையை குறிக்குது. அதனாலதான் அவருடைய ஆணைக்கு அத்தனை மதிப்பு. அடுத்த வரி, இரளை நல் சிறுங்கமா இறைவன் தாழ் தொழா. இங்க கம்பர் கலைக்கோட்டு முனிவரை எப்படி சொல்றார் பாருங்க. இரளைன்னா மான், சிறுங்கம்னா கொம்பு. மானின் கொம்பை ஒத்த கொம்புகளோடு பிறந்தவருங்கிறதால தான் இவருக்கு கலைக்கோட்டு முனிவர்னு பேரு. மா இறைவன், மிகப்பெரிய இறைத்தன்மை கொண்டவர், ஞானி மாமுனிவர். அந்த மாமுனிவருடைய தாழ் தொழா, தன்னோட இரு கரங்களையும் கூப்பி தலை வணங்கி பாதங்கள்ல விழுந்து பணிந்தான் தயரதன். ஒரு சக்கரவர்த்தி அத்தனை அரசர்கள் மத்தியில அத்தனை பரிவாரங்களோட தன்னோட குருவின் ஆணைப்படி இன்னொரு முனிவரோட கால்கள்ல விழுந்து வணங்குறான். உரிய பற்பல உரை பயிற்றி உய்ந்தனென். அப்படி வணங்கியதோட நிறுத்திட்டானா? இல்லை. உரிய பற்பல உரை பயிற்றி அந்த முனிவருக்கு பொருத்தமான, அவருக்கு சேர வேண்டிய பல பல துதி மொழிகளை, போற்றுதல்களை, நன்றி வார்த்தைகளை சொன்னான். வெறும் வார்த்தைகள் இல்ல, அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்த, அவனுக்கு இத்தனை வருஷமா இருந்த குழந்தை இல்லாத குறையை போக்க வந்த அந்த முனிவரை போற்றுகிற வார்த்தைகள். அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? உய்ந்தனென். அப்படின்னா, நான் பிழைத்தேன், என்னுடைய சந்ததி இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சே, அதிலிருந்து நான் இப்போ தப்பிச்சிட்டேன், என் வாழ்வில் நான் ஓய்வு பெற்றேன்னு சொல்றான். என்ன ஒரு பெருமூச்சு பாருங்க இது. கடைசி வரி, பெரிய நல் தவம் இனி பெறுவது யாது என்றான். ஆஹா, எனக்கு பெரிய நல்ல தவம் கிடைச்சிருக்கு இங்க கலைக்கோட்டு முனிவர் மூலமா. இனிமே நான் இதைவிட பெரிய தவம் செஞ்சு என்னத்தைத்தான் நான் அடைய போறேன் அப்படின்னு கேட்டான். இதைவிட பெரிய பேரு என் வாழ்நாள்ல எனக்கு கிடைச்சிடாது அப்படின்னு சொல்ற ஒரு மனநிறைவு. அந்த நொடி அவன் மனசுல இருந்த அத்தனை பாரமும் இறங்கிருச்சு, அத்தனை துயரமும் போயிருச்சு. இப்போ இந்த மாமன்னன் தயரதன் கலைக்கோட்டு முனிவர்கிட்ட இப்படி நன்றி சொன்னதுக்கு அந்த முனிவர் என்ன பதில் சொல்றாருங்கிறத அடுத்த பாடல்ல பார்க்கலாம்.